உங்க டாடி, கவின், காவ்யா, அபி எல்லாரும் வந்திருக்கோம். அஞ்சலி, அஞ்சலி எழுந்து பாரு. அஞ்சலி, அஞ்சலி எழுந்து பாருமா. அஞ்சலி, அஞ்சலி சுடரமா? அஞ்சலி, உனக்கு ஒண்ணும் ஆகல. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அஞ்சலி, டாடி, டாடி கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அஞ்சலி, எதுக்காக நீ மாடிக்கு போன? என்னோட கேபின்ல தானே இருக்க சொன்ன. இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால அதை தாங்க முடியுமா சொல்லு? நானா மாடிக்கு போய் தண்ணி தொட்டிக்குள்ள விழல டாடி. என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா டாடி, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, ஸ்வேதா சித்தி. ஆமா, அவங்கதான் டாடி என்ன தூக்கிட்டு போய் வாங்கப்பா, சொன்னா கேளுப்பா. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹலோ, நான் டாக்டர் எழில் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துருச்சு என்ன சார் ப்ராப்ளம்? சார். ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் அவளை தேடுறேங்கிறப்போ எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சா சார். ஓ சார், அவளை சும்மா விடக்கூடாது சார். நீங்க தான் அவளை கண்டுபிடிக்கணும் சார். ஓகே சார், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். நீங்க அந்த பொண்ணை பத்தி சொன்ன டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது நாங்க ஆல்ரெடி தேடிட்டு இருக்க அக்யூஸ்ட் அந்த பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆர் யூ ஷூர்? ஆமா சார், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிசினஸ்மேன் வீட்டுக்குள்ள அவரோட ஆடிட்டர் அசிஸ்டன்ட் போய் சொல்லி உள்ள புகுந்து அவங்களோட மொத்த சொத்தையும் சீட் பண்ணி எழுதி வாங்கிட்டா. அந்த பிரச்சனையினால ஹோல் ஃபேமிலியும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கா. வாட்? அதே பொண்ணு தான் உங்க வீட்டுக்கும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை சார், உங்க டாக்டரை காப்பாத்திட்டீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். கவலைப்படாதீங்க. ஓகே சார், நான் வச்சிடுறேன் சார். யோ கான்ஸ்டபிள், வண்டி அடியா. சார், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அந்த ஸ்வேதா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்மள ஏமாத்துற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேரை அவ ஏமாத்தி இருக்கா. ஒரு ஃபேமிலி அவ மொத்தமா கொலை பண்ணிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எவ்வளவு மோசமான ஒருத்திய இனிமே சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா விடக்கூடாது. போலீஸ் அவளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு என்னால அமைதியாவும் இருக்க முடியாது. அம்மா, நீங்க அஞ்சலி பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஐயோ, எழில் சொன்னா கேளு. வேண்டாம், சொன்னா கேளுப்பா, இருப்பா. வேண்டாம், போகாத எழில், போலீஸ் பாத்துக்குவாங்க. போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ் என்ன போக விடுங்க, நான் கிளம்புறேன். சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. என்ன சார் இது? என்ன சார் நடந்தது? எனக்கும் புரியல சார். நான் அவளை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா
எக்ஸாக்டா எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. இவன் ஒரு பெரிய கிரிமினல் சார். இவன் பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கு. அதுல யாரோ தான் இவன் மாட்டிக்கிட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் நினைச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா சார், இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என் ஒய்ஃப் இந்துவோட ப்ராப்பர்ட்டியை அவளோட ஃபேமிலிக்கு கொடுக்கணுங்கிற விஷயமே எங்க ஃபேமிலியை தவிர பெருசா வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த பொண்ணை இந்துவோட தங்கச்சியா நடிக்க யார் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். கரெக்டான டவுட் தான் சார் இது. போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இது உங்க ஃபேமிலிக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? மற்றபடி இந்த பொண்ணோட மர்டர் விஷயத்த நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டேஷன் வந்து ஒரு சைன் போட்டால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஓகே.